யாரையும் ஹோப் கொடுத்து விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். நீங்க ஹோப் கொடுத்து அவங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை நீங்க மோசடி செய்யக்கூடிய சமயத்துல ஒன்றே ஒன்று மட்டும் நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே கர்மா உங்களை தேடி வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஹோப் கொடுக்குறீங்களே, ஒரு நாள் 2 நாள்லயே அவங்களுக்கு ஹோப் வந்துடும். இல்ல அவங்க உங்ககிட்ட நடக்கக்கூடிய ஒரு சில நாட்கள்ல ஏற்படக்கூடிய சில சில பரிமாற்றங்கள்னால ஹோப் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நஷ்டங்கள், உங்களுடைய ஆழ்ந்த உள் உணர்வுகளை அவங்க இடத்துல ஷேர் பண்ணக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு உங்க மேல ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால நம்மள ஒருபோது கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஹோப் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல பொறுத்தவரை எந்த ஒரு நம்பிக்கை நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, எந்த ஒரு நம்பிக்கை நம்மளை எப்பயுமே நல்லா பார்த்துப்பாங்க, எந்த ஒரு நம்பிக்கை நம்ம மேல வந்து ஒரு ஈர்ப்பு வருதோ அந்த நம்பிக்கைய நீங்க தூக்கி உடைச்சிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அது அவங்களுக்குள்ள ஒரு அடின்னு சொல்றதை விட அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி வேணாலும் அவங்க மறுபடியும் ஏற்கனவே உடஞ்சவங்க அடிபட்டவங்க போயிடுவாங்க. ஆனா நீங்க ஹோப் கொடுத்து விட்டீங்க தெரியுமா, அந்த விஷயத்துல பொறுத்துற அவங்கள விட ரொம்ப மோசமானவங்கள்ட்ட இல்ல நம்மளுடைய விஷயங்கள்ல யாரெல்லாம் பாசம் காட்டுறோமோ அவங்க நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுல உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல பொறுத்தவரை யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க. அப்படி ஹோப் கொடுத்து அவங்களை ஒருபோது விட்டுறாதீங்க.